தமிழ்நாட்டிலிருந்து காட்டுப்பாதை வழியாக கேரளத்திற்குள் கஞ்சா கடத்திய 5 பேர் கொண்ட கும்பலை காவலர்கள் கைது செய்தனர். இடுக்கி ராமக்கல்மேட்டிலிருந்துதான் கைது செய்யப்பட்டது. இவர்களின் கையிலிருந்து 4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அடிமாலி வாலராவை சேர்ந்த அனந்து ஷாஜி, அமல், அகில், சூரஜ், பெரும்பாவூரை சேர்ந்த அக்ஷய் போன்றவர்கள் தான் கைது செய்யப்பட்டது. அதிகாலை 4 மணிக்கு நெடுங்கண்டம் காவலர்கள் ராமக்கல்மேட்டில் ரோந்து பணியில் ஈடுபடுவதற்கிடையே சந்தேகப்படும் விதத்தில் காரில் இளைஞர்களை கண்டுள்ளனர். தொடர்ந்து நடத்திய பரிசோதனையில்தான் பேக்கில் மறைத்து வைத்திருந்த பாக்கெட்டுகளில் 4 கிலோ கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலிருந்து ராமக்கல்மேட்டிற்கு കാട്ടുപാത വഴിயாக കാൽനടയാக ഇവர்கள் കഞ്ചാവി കൊണ്ടുവന്നனர். സ്വാതന്ത്ര്യ ദിനാഘോഷത്തിന്റെയും ഓണത്തിന്റെയും ഭാഗമായിട്ടുള്ള പ്രത്യേക നിരീക്ഷണത്തിനായി ഇന്ന് വെളുപ്പിന് 3 മണിക്ക് സ്റ്റേഷനിൽ നിന്ന് ഞങ്ങൾ പട്രോളിംഗ് ഇറങ്ങിയാണ്. അപ്പോൾ ഒരു നേരത്തെ 4 മണിയോടുകൂടി രാമക്കൽമേട് ഭാഗത്ത് ഒരു കാർ കിടക്കുന്നത്, അതിനുള്ളിൽ 5 പേർ ഇരിക്കുന്നത് നമ്മൾ ചോദിച്ചപ്പോൾ അവരുടെ പരിങ്ങൽ കണ്ട് സംശയം തോന്നിയപ്പോഴാണ് ഈ വണ്ടിയിലെ പുറകിൽ ഒരു ബാഗ് കണ്ടത്. ബാഗ് വെച്ച് പൊതിഞ്ഞ് കവറിനകത്താക്കി പൊതിഞ്ഞ 2 പാക്കറ്റാണ്. എൻ്റെ ചോദിച്ചത് അവർ പറഞ്ഞു കഞ്ചാവാണ്, തമിഴ്നാട്ടിൽ കൊണ്ടുവന്നാണ്, വിൽപ്പനയ്ക്ക് കൊണ്ടുവന്നാണെന്നും പറഞ്ഞു. അങ്ങനെ കമ്പംമെട്ട് ഇൻസ്പെക്ടറെ വിളിച്ച് സാന്നിധ്യത്തിൽ ദേഹപരിശോധന നടത്തി. ഈ വാഹനവും അതുപോലെ തന്നെ പിടിച്ചത് കഞ്ചാവുമായിട്ട് സ്റ്റേഷനിൽ വന്ന് മാസ്റ്റർ തയ്യാറ് സ്റ്റേഷനിൽ വന്ന്. சுற்றுலா பகுதிகளில் உட்பட சில்லறை விற்பனை நடத்துவதற்காக இவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கஞ்சா கொண்டு வந்தது. குற்றவாளிகள் உபயோகித்த காரும் பைக்கும் காவலர்கள் கஸ்டடியில் எடுத்தனர். குற்றவாளிகளை நெடுங்கண்டம் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து ரிமாண்ட் செய்தனர். நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.